Kavin's Milkshakes, the anytime, anywhere nutritious milk drink. சார், ஏய் சுபாஷ், ஏய் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதுக்குள்ள வந்துட்ட? எப்படி? நீங்க தான அவசரமா வர சொன்னீங்க. அதான் அதுக்காக 5 நிமிஷத்துல எங்க பக்கத்துல தான் இருந்தியா? ஒரு வேலையா போயிட்டு இருந்தேன் சார். உங்க மெசேஜ பார்த்தேன். சொன்னது யாரு? நீங்க இல்ல. அதான் உடனே வந்துட்டேன். ஓகே. சார், சாரி சார். எதுக்கு? சார், என்ன சார் வேணும்? ஒரு காஃபி. ஓகே சார். சார், ஸ்டேஷன்ல இருந்து ஜீப்பை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். விடு சுபாஷ், எல்லாம் சகஜம் தானே? சார், அதுக்குன்னு இப்படியா சார்? அது உங்ககிட்ட இருந்து? அதை விட சுபாஷ், அதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஒரு ஹெல்ப் வேணும், அதான் கூப்பிட்டேன். சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணணும்? நானும் இனியாவும் தங்கறதுக்கு ஒரு வீடு வேணுங்க. சார், என்ன சார் சொல்றீங்க? வீட்டுல இது பிரச்சனையா? பிரச்சனைனா சாதாரண பிரச்சனை இல்ல, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அக்ஷயா விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன சார் சொல்றீங்க? சார், காஃபி. காஃபி சார். தேங்க்யூ சார். ஆமாய்யா, சும்மாவே அப்பா ஆடுவாரு. இந்த விஷயம் அவருக்கு காலில் சலங்க கட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. பயங்கர சண்டை ஆயிடுச்சு. அம்மாவும் வீட்டை விட்டு வெளில போன்ட்டாங்க. சரி, தொல்லை விட்டுச்சுன்னு நாங்களும் கிளம்பி. சார், சார், நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடக்கூடாதா? மேடம் இப்பதானே ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்காங்க. சரி, நான் சொன்ன என்ன கேட்கவா போறீங்க? என்னமோ போங்க சார். சார், சொல்லுங்க சார். என்ன சாப்பிடுங்க? எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ், நோ ஐஸ் நோ சுகர். ஓகே சார். உனக்கு? எனக்கு அதே சொல்லிருங்க. எனக்கும் ஓகே தான். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அப்ப நான் வீடு எப்ப பார்க்கலாம்? நம்ம பக்கத்து ஏரியாக்கள்ல இன்னைக்கே நீ ஒரு வீடு பார்த்து சொன்னீங்கன்னா கூட ஓகே தான். விக்ரம், அதான் அப்பா வீடு இருக்குல்ல, நம்ம அங்கேயே போயிடலாம். ஓகே, பட் நமக்குன்னு ஒரு வீடு பார்த்து தானே ஆகணும். விக்ரம், அவசர அவசரமா வீடு பார்க்கறது சரியா வராது. அதுக்காக தான் நான் சொல்றேன். சார், மேடம் சொல்றது 100% கரெக்ட் சார். நீங்க உங்க மாமனார் வீட்டுக்கு போங்க, நான் வீடு இருக்கான்னு விசாரிக்கிறேன். இப்படி அவசரத்துல வீடு பார்த்தா நல்ல வீடு அமையாது சார். ஓகே, ஆனா ரொம்ப லேட் பண்ணிட வேண்டாம். அதெல்லாம் லேட் ஆகாது சார். எனக்கு தெரிஞ்ச நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா உடனே வீடு அமைஞ்சிரும் சார். ஓகே. சார், ஜூஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே. அங்க நடு ரோட்ல என் நெத்தியில கண்ணை வச்சுட்டு இங்க வந்து கூலா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கியா விக்ரம்? என் ரிவெஞ்ச் போர்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுபாஷ், வீட்டு வாடகை ஒரு 20,000 அமைஞ்சதுன்னா நல்லா இருக்கும் சார். அந்த அமௌண்ட்ல நீங்க எதிர்பார்க்கறத விட சூப்பரா அமையும் சார். இருங்க, நான் பே பண்றேன். ஓகே, குட். ஓகே சார். ஓகே சுபாஷ், நான் இப்போதைக்கு என் மாமா வீட்டுக்கு போறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வீடு தேட சார். நான் இப்பவே ஆரம்பிச்சிடுறேன். ஓகே. ஓகே, போலாமா? போலாமா? போலாங்க. ஏய், தம்பி. என்ன சார்? டேய் தம்பி, இதை நான் எடுத்துக்கிறேன். சார், மேனேஜர் திட்டுவார் சார். கழுவும் போது கீழே விழுந்து உடைஞ்சு போச்சுன்னு சொல்லு. சார், வேணாம் சார். இதை வச்சுக்கோ. இப்போ எடுத்துட்டு போங்க சார். ஓ, தேங்க்யூ சார். இனியா, நீ மாட்டுனடி.
விக்ரம், உன் வாழ்க்கையில நீ யுத்தத்தையே சந்திக்க போற. பொண்டாட்டி இருக்கிற கெத்துல கண்ணையா எடுக்கிற? இருக்குடா உனக்கு. இனியாவும் மாப்பிள்ளையும் எங்க போனாங்கன்னு தெரியலையே. நான் எங்கன்னு போய் தேடுவேன்? கடவுளே, பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒண்ணு சேரணும்னு உன்னை வேண்டாத நாளே இல்லை. இப்பதான் இனியா ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்தா, அதுக்குள்ள இன்னொரு சோதனையா? எங்க போய் தேடுறது? மாப்பிள்ள. ஓகே சார். தேங்க்யூ. இனியா வாங்க மாப்பிள்ள, வாங்க. வாமா வாமா, உள்ள வாங்க. வாமா வா, மெதுவா வாங்க மாப்பிள்ள, வாங்க வாமா. உட்காருங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, யாழினி போன் பண்ணி நடந்த விஷயத்த சொன்னா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க எங்க போவீங்களோ என்ன பண்ணுவீங்களோன்னு எனக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. மாமா, எங்க அப்பா காரணமே இல்லாம இனியாவை அவ்வளோ இன்சல்ட் பண்ணிட்டாரு. அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள நீங்க இதான் என்கிட்ட சொல்லணுமா? உங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியாத என்ன? மாப்பிள்ள, இதுவும் உங்க வீடுதான். நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. இல்லப்பா, அது வந்து ஏமா இனியா, நீ ஒண்ணு பேசாத. நீங்க 2 பேரும் உள்ள போங்க. உங்க ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மாமா, நீங்க இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு தெரியும். ஆனா நாங்க ஒரு 2 நாள் இங்க இருந்தா மட்டும் போதும். வேற வீடு பார்க்க சொல்லியிருக்கேன். எதுக்கு மாப்பிள்ள வீடெல்லாம் பார்க்க சொன்னீங்க? நீங்க பேசாம இங்கே இருக்க வேண்டியது தானே? ஓ, புரிஞ்சது மாப்பிள்ள. நான் இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் இப்ப வந்து ஆன்மீக டூர் கிளம்புறேன். அதனால நீங்க இங்கே இருந்துருங்க. ஐயோ, அதெல்லாம் இல்ல மாமா. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ மாப்பிள்ள நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இதான் உங்க வீடு இனிமே. அப்பா. என்னம்மா? அதுக்கு இல்லப்பா, உங்க பொண்ணா நான் இங்க எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு மருமகனா அவரால எப்படிப்பா இங்க இருக்க முடியும்? என்னம்மா நீ இந்த காலத்துல போய் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன ஊர்ல ஏதாவது பேசுவாங்கன்னு யோசிக்கிறியா? இதுதான் உங்க வீடு, அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நாங்க இங்க இருந்தா மாமா ரொம்ப தப்பா பேசுவாரு. ஆமா மாமா, சும்மாவே குறை சொல்லிட்டு இருப்பாரு. இந்த ஒரு வாய்ப்பு போதுமே, தையா தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சிருவாரு. பெருசா சவால் விட்டு போனா இப்ப எங்க போய் உக்காண்டிருக்கான் பாரு. போக்கிடம் இல்லாம மாமனார் வீட்டுல போய் உக்காண்டிருக்கான். சும்மா தேவையில்லாம ஏதாவது. அதுக்காக தான் மாமா. அதுவும் சரிதான் மாப்பிள்ள, உங்க மரியாதை தான் எனக்கு முக்கியம். சுபாஷ் 2-3 வீடு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காப்ல. அதுல ஏதாவது ஒண்ணு அமைஞ்சிரும். அது வரைக்கும் மட்டும் நாங்க இங்க இருந்துக்கிறோம். உங்களுக்கு ஓகேனா? மாப்பிள்ள தாராளமா இருங்க மாப்பிள்ள, இது உங்க வீடு. எதுக்கு தயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏமா மாப்பிள்ளைய கூட்டு போமா. சரி, எல்லாத்துக்கும் சங்கடம். நீங்க உள்ள வாங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.